இந்த சர்க்கரைக்கு மருந்து எடுக்கிறவங்களோட பிற்காலத்தில் என்ன போல ஆறாங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? அவங்களோட நிலைமை எப்படி இருக்கு? ஒரு 10 வருஷம் மருந்து மாத்திரை எடுத்தவங்களோட நிலைமை, அவங்க நார்மல் பீப்புள்ஸாவே இல்லை. அவங்க நடைபிணமா நடந்துட்டு இருக்காங்க. 20 வருஷம் எடுத்தவங்களுக்கு இவ்வளோதான், நடுக்குவாதத்திலிருந்து பார்க்கின்சன்லேருந்து இந்த பிரச்சனைகள் தான் வருது. அப்போனா ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்தால் அது தீர்வு உங்களுக்கு வெளியே வரணும்ல. ஆனால் தீர்வே இல்லாமல் அது அக்ரிவேஷன் ஆகி மலக்குடலில் மலங்கள் கட்டுது. அந்த மலக்கட்டுகள் உங்களுக்கு இரத்த கட்டுகளாக கட்டி அது ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்க்கின்சனுக்கு வர்றதுக்கான காரணமே இந்த போதை என்னும் மருந்து தான். இதை 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்ம என்னென்னத்தையோ கூகுள் பண்ணி பார்க்குறோம், என்னென்னத்தையோ ரெஃபர் பண்ணுறோம், என்னென்ன பழைய புக்கெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி எடுக்கிறோம். ஆனால் கூகுள் பண்ணி பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள், தேடுதல் வேணும். இந்த சக்கரை நோய்க்கான முதல் காரணம் என்னன்னு அறிஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் நம்ம வாழ்வியல் முறைகளை மாற்றணும்னு. அப்படி வாழ்வியல் முறைகளை மாற்றிட்டிங்கனாலே கண்டிப்பாக எந்த நோயுமே வராது.